சேனல் தீபா தாமஸ் இன் தமிழ். இனி நம்ம பார்க்கும்போது தமிழ் சாப்டரில் புணர்ச்சி பார்த்துட்ருக்கோம். அது புணர்ச்சியில் பார்ட் 3 தான் பார்க்கணும். அதில் வந்து வேற்றுமை புணர்ச்சினா என்ன பார்த்து போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருவோம். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக தொடர்ந்து வரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொருள் அடிப்படையில் புணர்ச்சி பாகுபாடு. அதாவது பொருள் அடிப்படையில் புணர்ச்சியோட எப்படி புணர்ச்சி வந்து தெரியுது அப்படின்றது பாகுபாடு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. நிலைமொழியோடு வறுமொழி பொருந்தும் பொழுது எவ்வளை பொருளில் பொருந்துகிறது என்பதை அடிப்படையாக கொண்டு புணர்ச்சியை வேற்றுமை புணர்ச்சி அல்வழி புணர்ச்சி என்று இருவரையாக பிரிக்கலாம். அதாவது வேற்றுமை புணர்ச்சி அல்வழி புணர்ச்சி என்று இருவரையாக பிரிக்கலாம். அதாவது 2 வகைப்படுது. வேற்றுமை புணர்ச்சி அல்வழி புணர்ச்சி வந்து பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. அதில் வேற்றுமை புணர்ச்சினா என்னன்னு பார்க்கலாம். வேற்றுமை புணர்ச்சி என்றால் என்ன என்பதை விளக்கி கூறுவதற்கு முன்பு வேற்றுமை என்றால் என்ன என்பது குறித்து சிறிது விளக்கமாக காண்போம். தமிழில் வேற்றுமைகள் 8. இவற்றில் முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை என்று கூறப்படும். 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமை என கூறப்படும். இவ்விரு வேற்றுமைகளுக்கு என்று தனி வேற்றுமை உருபு கிடையாது. ஏனைய 2 முதல் 7 வரையிலான 6 வேற்றுமைகள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி உறுப்புகள் உண்டு. அதாவது வேற்றுமை புணர்ச்சின்னு பாடுறதுக்கு முன்னாடி வேற்றுமைனா என்னன்னு பார்க்கணும். அதுக்கு வந்து எத்தனை வேற்றுமை இருக்கு? 9 வேற்றுமை இருக்கு. அதில் முதலும் கடைசி வேற்றுமையும் வேறுபாடு உறுப்புகள் வந்து கிடையாது. ஆனால் மற்ற 6 வேற்றுமையும் புணர்ச்சி அதாவது வேற்றுமை உறுப்பு இருக்கு. ஓகேங்களா. அதில் வந்து முதல் வேற்றுமை வந்து விழி வேற்றுமை என கூறப்படும். முதல் வேற்றுமை வந்து எழுவாய் வேற்றுமை என்று சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்த வேற்றுமை வந்து 8ஆம் வேற்றுமை வந்து விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் எடுத்துட்டாங்க. வேற்றுமை உருபு 2ஆம் வேற்றுமை ஐ. 2ஆம் வேற்றுமைக்கான சொல் ஐ. 3ஆம் வேற்றுமை ஆள். 1ஆம் வேற்றுமை என்ன? ஆள். ஓகேங்களா. 4ஆம் வேற்றுமை டு கு கு. 5ஆம் வேற்றுமை இன். 6ஆம் வேற்றுமை அது. 7ஆம் வேற்றுமை கண். இதுதான் வந்து வேற்றுமை உருபு. ஓகேங்களா. இவ்வுறுப்புகள் பெயர்ச்சொல்லோடு சேர்ந்து வந்து அப்பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்துவதால் வேற்றுமை எனப்பட்டன. அதாவது பெயர் சொல்லோடு சேர்ந்து வரும்போது அந்த பெயர் வந்து ஒரு பொருள் இருக்கிறதுனால அந்த பொருள் வந்து வேற்றுமை என பெயர் பட்டுருச்சு அது சொல்கிறாங்க. சான்று பார்த்தீங்கன்னா ராமன் பார்த்தான் அப்படின்னு பெயர் சொல்லோடு வருது இல்லையா. அது பெயர் சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ராமனை பார்த்தான், ராமனால் பார்த்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமன் பார்த்தான், ராமனை பார்த்தான், ராமனால் பார்த்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இத்தொடர்களில் முதல் தொடர்களில் பார்ப்பவன் ராமனாரும், 2ஆம் தொடரில் பார்க்கப்படுபவன் ராமனாரும், 3ஆம் தொடரில் பார்ப்பதற்கு காரணமானவன் ராமனாரும் பொருள் வேற்றுமை உள்ளது. ஒரு இதுக்கும் ஒரு பொருள் வேற்றுமை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் தொடரில் ராமன் எழுவாயாரும், 2ஆம் தொடரில் ராமன் செயல்படு பொருளாரும், 3ஆம் தொடரில் ராமன் கருவி பொருளாரும் விளங்குவதற்கு இலக்கணம் கூடும். அதாவது முதல் வேற்றுமை 2ஆம் முதல் 3 தொடர் 3 சொற்களில் 1 2 3ல் இதெல்லாம் வருது. என்னென்ன வருதுன்றதை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த பொருள் வேற்றுமை செய்வது எது? ஐ என்னும் 2ஆம் வேற்றுமை உருபும் ஆள் என்னும் 3ஆம் வேற்றுமை உருபும் தான் பொருள் வேற்றுமையாய்
செய்கின்றன என்பதை உணரலாம். அதாவது இதில் என்ன பார்த்தீங்கன்னா, ராமனை ஐ வருதா, ஐ வருதா, இண்டு ராமனை, அடுத்து ராமனால் ஆள் வருதா. அப்போ இது வந்து 2ஆம் 3ஆம் வேற்றுமை. ஐ வந்து என்னது, 2ஆம் வேற்றுமை. ஓகேவா. ஆள் வந்து என்னது, 3ஆம் வேற்றுமை. ஓகேங்களா. அப்போது 2ஆம் 3ஆம் வேற்றுமை மற்றும் 3ஆம் வேற்றுமை இதில் வருது. ஓகேங்களா. இனி வேற்றுமை புணர்ச்சி என்றால் என்பதை பற்றி பார்ப்போம். என்ன என்பதை பற்றி பார்ப்போம். அதாவது நிலைமொழியின் மறுமொழியும் வேற்றுமை பொருளில் புணரும் பொழுது அவ்விரு சொற்களும் இடையில் ஐ, ஆள், கூ, இன், அது, கண் என்னும் 6 வேற்றுமை கூடிய உறுப்புகள் தோற்றியோ விரிந்தோ மறைந்தோ விரிந்தோ வெளிப்பட்டோ வருவது வேற்றுமை புணர்ச்சி எனப்படும். அதாவது இந்த நிலைமொழியும் மறுமொழியும் வரும்போது அந்த வேற்றுமை பொருளை புணரும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த 6 எழுத்துக்கள் ஐ, ஆள், கூ, இன், அது, கண் இந்த 6 எழுத்துக்களும் புணர்பட்டுச்சுன்னா அது வந்து வேற்றுமை புணர்ச்சி சொல்லுவாங்க. ஓகேங்களா. எனவே வேற்றுமை புணர்ச்சி அன்று 6 வகைப்படும். வேற்றுமை உறுப்புகள் தோற்றி வருவது வேற்றுமை தொடை எனவும், அவ்வேற்றுமை உறுப்புகள் தொடாது விரிந்து வருவது வேற்றுமை விரி எனவும் கூறப்படும். அதாவது வேற்றுமையை உறுப்புகளை வந்து அதை ஒன்றி வருவது வந்து வேற்றுமை தொடை எனவும், அதை வந்து தொடாது, அதாவது ஒன்றி வராதது என்பது விரி எனவும் சொல்லுவாங்க. சான்று வந்து வேற்றுமை தொடை. அந்த வேற்றுமை தொடையிலேயே வேற்றுமை உருபு இருக்குது. ஓகேங்களா. உருபு வேற்றுமை விரி. பால் குடித்தான் ஐ, பாலை குடித்தான். தலை வணங்கினான் ஆள், தலையால் வணங்கினான். அரசன் மரன் பூ, அரசனுக்கு மரன். மலை வீழ் அருவி இன், மலையின் வீழ் அருவி. அதாவது ஒரு சொற்களை வச்சு சொற்கள் கொடுத்துருக்காங்க இங்க. ஓகேங்களா. மலையினது உச்சி, மலை உச்சி அது. மாடப்புறா டன், மாடத்தின் கண் புறா. எப்படி அதை வச்சு சொற்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் வேற்றுமை புணர்ச்சி பற்றி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி வந்து வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டோன்னா. ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.